ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாசு சமையல். இன்றைக்கி நம்ம வாசு சமையலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு உடைச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போது 6 முட்டை அளவு எடுத்து வச்சுருக்கேன். முட்டை வந்துட்டு 4 பேர் இருக்க வீட்டுக்கு 6 முட்டை கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு கை அளவு சின்ன வெங்காயம், நீங்கள் வந்துட்டு பெரிய வெங்காயம் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். 3 தக்காளி அளவு, நான் சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால ஒரு தக்காளிக்கு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 4 பல் பூண்டு, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி, 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் அளவு சோம்பும் வெந்தயமும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நறுக்கிட்டு வந்துடலாம். தக்காளி வெங்காயத்தை நறுக்கியாச்சு. இப்போ ஒரு பேனில் 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றி அதை வந்துட்டு நம்ம காய வச்சுட்டு இப்போ ஒரு அன்னாச்சி பூ போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 2 கிராம்பு போட்டுடலாம். கிராம்பு போடும்போது வெடிக்கும், பார்த்துருங்க. வெடிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சோம்பு போட்டுடலாம். இப்போ நல்லா சோம்பு பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட வெந்தயத்தையும் சேர்த்துடலாம். வெந்தயம் சேர்த்திங்க அப்படின்னா அந்த சூட்டெல்லாம் குறைக்கும். புளி ஊற்றுறதுனால நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் வெந்தயம். இப்போ வந்துட்டு நம்ம வெள்ளைப்பூடை நல்லா சேர்த்துடலாம். வெள்ளைப்பூடை நல்லா ஒரு நிமிஷம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கனால சீக்கிரமாக பொரியுது. இப்போது வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிறோம் அப்படின்றது, சீக்கிரமாகவே நல்லா பொரியணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட உப்பு போட்டுக்கலாம். எப்பயுமே வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வேகணும் அப்படின்னா நம்ம 1/2 ஸ்பூன் கிட்ட உப்பு போட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாகவே நமக்கு வெந்து வந்துடும், டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது தக்காளியை போட்டுடலாம். தக்காளியும் 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், நல்லா மேஷ் ஆகிடுச்சு தக்காளி. இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவைப்படுற மிளகாப்பொடி சேர்த்துடலாம். வீட்டு மிளகாப்பொடி 4 ஸ்பூன் இப்போ நான் சேர்க்குறேன். நீங்கள் மிளகாப்பொடி மல்லிப்பொடி தனித்தனியாக சேர்க்குறதா இருந்தால் 2 ஸ்பூன் தனி மிளகாப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு வீட்டு மிளகாப்பொடி அப்படின்றதுனால நமக்கு எல்லாமே சேர்த்து அரைப்போம். அதனால் இதில் நான் மொத்தமாக 4 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்தாச்சு குழம்புக்கு. இப்போ நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா புளி, அதை வந்து நம்ம கரைச்சி அதை ஊற்றிக்கலாம். இந்த மிளகாப்பொடி இப்போ நம்ம எண்ணெயில் தான் போட்டோம், அதனாலேயே நல்லா ரோஸ்ட்டாக இருக்கும் அடியில். அதனால் நம்ம மிளகாப்பொடியை போட்டு நல்லா வதக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 1/2 கிளாஸ் வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா அந்த மிளகாப்பொடியை கரைச்சி விட்டுறலாம். நம்ம ஹை ஃப்ளேம் 3ல் வச்சு இந்த மிளகாப்பொடியை அந்த எண்ணெய் வேலை போட்டதுனால நமக்கு வந்துட்டு மிளகாப்பொடியை திருப்பி நம்ம கலந்து விட வேண்டிய அவசியம் இல்லை. கலர் வர்றதுக்காக இதுலேயே நல்ல கலர் வந்துட்டு பிரிஞ்சு வரும் மேலே. இப்போது இந்த குழம்புக்கு தேவைப்படுற 1.25 கிளாஸ் கிட்ட தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தமாக இப்போ நம்ம 2 கிளாஸ் கிட்ட தண்ணி ஊற்றி நல்லா மிளகாப்பொடி வாசனை போகிற அளவுக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுறலாம். இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்க நேரத்தில் ஒரு முட்டை மட்டும் எடுத்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மிளகு பொடி சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த குழம்புல நம்ம தேங்காய் ஊற்றலைன்றதுனால ஒரு முட்டையை எடுத்து இப்படி நல்லா அடித்து விட்டு குழம்புல நல்லா இதே மாதிரி கலந்து விட்டுக்கலாம். முட்டையை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுனால. பாருங்கள், முட்டையை அப்படியே எடுத்து குழம்புல நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ 1 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம முட்டை ஊற்றணும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு முட்டையாக இந்த மாதிரி தனித்து குழம்புக்குள்ளே ஊற்றணும். சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க. இதே மாதிரி இன்னொரு முட்டை நீங்கள் ஊற்றும் போது கொஞ்சம் தள்ளி ஊற்றணும். அதே இடத்துல ஊற்றக்கூடாது. எல்லா முட்டையும் ஒரே இடத்துல ஊற்றுனீங்க அப்படின்னா முட்டையெல்லாம் பிரிஞ்சு போயிடும். அதே மாதிரி தீ மிதமான தீயாக இருக்கும். பாருங்கள், முட்டை நல்லா வெந்து மேலே வரும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு, நான் சொன்னேன் இல்லையா, எண்ணெய் பிரிஞ்சு குழம்புல வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக மேலே கூடி ஒரு ரெட் கலரில் வந்திருக்கு அப்படின்னு. மிளகாப்பொடியை ஒன்றும் எண்ணெயில் தாளிக்கலை, இந்த மாதிரி வதக்கி விடலை. ஆனாலும் எண்ணெய் பிரிஞ்சு அழகாக அந்த குழம்பு முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.